வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் மை போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். இப்போ உங்களுக்குலாம் ஒரு அலோகேஷன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் நிறைய அட்வைஸ் பண்றேன் இல்லையா? அப்ப எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. 2026ல நான் வருஷம் இந்த அலோகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவேன். இப்படியே நான் வச்சிருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்ல, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணுவேன். அப்படின்னா இந்த 2026 டு 27 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படியா இருக்கணும்? ஏன்னா மேபி இப்படி இல்லாம கூட இருக்கலாம், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம், ஒரு செக்டார்ல அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். பட் அதெல்லாம் ரெண்டாவது. பட் எதை நோக்கி நான் போகணுன்ற ஒரு அஜெண்டா இருக்குல்ல. அப்ப நானா இருந்தா என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் சொல்றதன் மூலமா மேபி பிகினர்ஸா இருக்கக்கூடியவங்க, நியூவா வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ. பட் நல்ல எக்ஸ்பர்ட் நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டேக் கேர் இருந்தால் எடுத்துக்கோங்க. பட் இப்படிதான் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் மோஸ்ட்லி என்னுடைய ஐடியா என்னன்னா, இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும், இந்த இந்த செக்டார்லாம் அடுத்து வளர போகுது அப்படின்னும் பொழுது நம்ம அந்தந்த செக்டார்ல நம்ம என்ன பண்ணணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல என்னுடைய டார்கெட் என்ன, என்னுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் என்ன, நான் சொல்றது போர்ட்ஃபோலியோ வேல்யூ இல்லை அலோகேஷன். எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு நான் அலோகேட் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறது இந்த வருஷம் நான் ரெடி பண்ண போறேங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லையா? லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தங்கத்தை வெல்லும் ஏர்டெல். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. உங்க போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக் இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பத்தி பார்ப்போம். ஸோ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல முதல்ல ஃபினான்ஷியலில் 30% இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 30% நேராக போய் ஃபினான்ஸ் கம்பெனியில் போடக்கூடாது இல்லையா? வேரியஸ் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுனா பேங்கிங்கும் வரும், நான் பேங்கிங்கும் வரும். பேங்கிங்கில் ஒரு 15% போடணும். அடுத்தது நான் பேங்கிங்கில் ஒரு 15% போடணும். அதை விட்டுட்டு மொத்தமாக கொண்டு போய் 30% பேங்கிங்லேயும் போட்டக்கூடாது, இதுலேயும் போட்டக்கூடாது இல்லையா? அந்த கான்செப்டை நானும் ஃபாலோ பண்ணணும். இது வந்து பேசிக் ஃபினாமினா, உங்களுக்கு இல்லை. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தாலும் சரி, எந்த இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பேசிக்காக அவரோட போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டியை பார்க்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா, மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட் தான். அதை நீங்கள் சரியான நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எந்த கம்பெனிலையும் சொல்லியிருக்கேன் 4 to 5% மேலே போகாமல் பார்த்துங்க. சிங்கிள் கம்பெனியில் ஓகே, ஒரே கம்பெனியில் கொண்டு போய் 15% போட்டுட்டு உட்காரக்கூடாது. அதையும் பார்த்து இது வந்து ஃபர்ஸ்ட். அப்போ 30% நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த 100 ரூபாயில் என்ன ஆயிடுச்சு, 30 ரூபாய் இதுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. மேஜர் செக்மெண்ட் சார் 2026லேருந்து 27க்குள்ளே வளரக்கூடிய சில நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் ஒரு 4 செக்டார் சொல்லுவேன். அது முக்கியமான 3 செக்டார் எதுன்றதை பாருங்க. அதாவது உங்களுக்கு ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ்ல 15%க்கு குறையாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும். உங்களுடைய ஹோல்டிங்ஸ் இருக்கணும், அதை பார்த்துக்கணும். 15லேருந்து 20 கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா 15க்கு கீழே போகக்கூடாது. ஓகே. அடுத்தது ஃபார்மாசிட்டிக்கல்லையும் 12%லேருந்து 15%க்குள்ள மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை, ஆக்சுவலாக இது என்னுடைய டார்கெட். நான் எனக்காக இந்த வருஷம் நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்ல நான் என்ன பண்ணணும், 12 to 15 மெயின்டைன் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எனக்கு இப்போ வந்து 9% இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டெவலப் பண்ணணும், ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை நான் பார்க்கணும் இல்லையா? 4வது செக்மெண்ட் வந்து நான் தனியாக வச்சிருக்கேன், அதையும் நான் சொல்றேன். ஸோ இந்த 3 செக்டார்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா 39லேருந்து 40% ஓவர். அப்போ மேலே ஒரு 30, இது ஒரு 40, 70% முடிஞ்சிருச்சா? இந்த 70% தான் என்னுடைய மேஜர் ஸ்டாக்ஸ் இருக்கும். இப்போ 100 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா 70 ரூபாய் இல்லை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என் கையில் எவ்வளோ இருக்கு? 30 ரூபாய் இருக்கு. இந்த 30 ரூபாய் நான் என்ன பண்ண போறேன்னா, தேர் ஆர் செவரல் செக்டார் லெஃப்ட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம் கேபிட்டல் குட்ஸ். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு தேவையான, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்குல்ல, ஒயரு, சிமெண்ட்டு, கம்பி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே கேபிட்டல் குட்ஸ்ல வரும். அந்த மாதிரியான கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 7% மெயின்டைன் பண்ண போறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், சாஃப்ட்வேர்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா 7% மெயின்டைன் பண்ணலாம். என்னடா சாஃப்ட்வேர் போய் 7% சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த வருஷம் 7% மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னுடைய போர்ட்ஃபோலியோ 7% தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறது இல்லைன்னா, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் கொண்டு வராம அவாய்ட் பண்றது முடிவு பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இன்னும் நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு மேலே பண்ண வேண்டாம் இந்த வருஷத்துக்கு. மேபி அடுத்த வருஷத்துக்கான சூழ்நிலை என்னன்னு நம்ம அடுத்த வருஷம் தானே பார்க்க போறோம், இப்போ இல்லைல்ல. அப்போ சாஃப்ட்வேர் 7% நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன். அது இல்லாமல் மெட்டல் அண்ட் மைனிங்ல ஒரு 7%. ஸோ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 21% வந்துச்சு. இப்போ 2 விஷயம், கோல்டு பீஸ்லையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5% மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வருஷம் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணலான்னு விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் கோல்டுங்கிறது வந்து ஒரு எட்ஜிங் டூலாக செயல்படும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணும். இப்போ நமக்கு ஒரு 0.5% மைனஸ் மார்க்கெட் வருதுன்னா அதோடைய எட்ஜிங் டூலாக யார் செயல்படுறாங்க? கோல்டு பீஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக மொத்த பணத்தையும் கொண்டு போய் கோல்டு பீஸில் போடுங்கன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர். நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த வருஷம்
நான் என்ன பண்ண போறேன், ஏற்கனவே 0 இருக்கு, இப்போ அதை 5% ஆக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதர் தன் தட் ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோல்டு சேவ் பண்ணலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. எஸ், நீங்கள் எப்படி பண்ணணும்னா, மெட்டலாக உங்களோட சம்பளத்தில் ஒரு 5% சம்பளத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா கோல்டு மெட்டலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது தனி, அது வீட்டில் இருக்கும். பட் உங்கள் போர்ட்ஃபோலியோடைய ஸ்டெபிலிட்டிக்காகவும் அந்த கம்ஃபர்டபிலிட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 5% கோல்டு பீஸ் இதில் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. 5% தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, 5%ஓ 10%ஓ, பட் ரொம்ப போயிடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பாருங்க. நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 5% மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். அது இல்லாமல் வேறு சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து அதர்ஸில் போட்டு நான் ஒரு 5%. இப்படித்தான் நான் இந்த 2026 அதாவது 2026-27க்கான என்னோட போர்ட்ஃபோலியோ இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதோட கூட நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம், இதில் ஏன் சில்வர் வரலன்னு. சில்வர்னு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டன்சி இல்லாத வாலடைலிட்டி இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்ஸ்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் சொல்லுங்கள்? அப்போ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, வாலடைலிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணணுன்ற மாதிரி, அதே சில்வரில் கூட நம்ம வாலடைலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பெட்டர் நீங்கள் சில்வர் வச்சுருந்தீங்கன்னா ஏன் நீங்கள் வந்து கோல்டுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க கூடாதுங்கிறது யோசிங்க. ஒருவேளை ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா பிளான் ஃபார் தட், பட் இட் இஸ் நாட் மேண்டட்டரி. உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். என்னுடைய போர்ட்ஃபோலியோ இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். எனிவே, இந்த வீடியோ பிகினர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, உங்களை மாதிரியான நாட்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், எஸ், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். எனிவே, நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு பாசட் அலோகேஷன்லாம் எப்படி பண்ணணும், உங்களுக்கு எப்படி போர்ட்டல் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான டெமோலாம் நான் ரெகுலராக கொடுத்துட்டு வரேன். ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் மீட் லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அசெட் அலோகேஷன் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்க தயவு செஞ்சு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் ப்ரைஸ் ஏற்றலை. நான் ஏற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஒரு வீடியோ இருக்கும், பாருங்கள். பிடிச்சிருந்தா ஓகே, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.